ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தியா சமையல். இன்றைக்கி என்ன சமைக்க போகிறேன்னா, பீட்ரூட் வச்சு நல்ல ஸ்வீட்டாக சூவியாக ஒரு அல்வா தான் பண்ண போகிறோம். இந்த அல்வா செய்கிறது ரொம்ப ஈஸி, அதே சமயத்தில் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சமையல் அறைக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு வாங்க. 4 பெரிய பீட்ரூட்டு ஒரு 1 கிலோ இருக்கும். அதை தோல் சீவி கட் பண்ணி நம்ம தேங்காய் துருவுற கிரேட்டரில் இருக்குல்ல, அதில் நல்லா துருவி எடுத்துக்கோங்க. பீட்ரூட் அல்வா பண்ணுறதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா சூடான பிறகு 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து நல்லா சூடான பிறகு ஒரு 10 முந்திரி 10 பாதாமை உடச்சி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கோங்க. முந்திரியும் பாதாமும் நல்லா நெய்யில் செவக்க வறுத்துக்கோங்க. முந்திரியும் பாதாமும் நல்லா செவக்க வறுத்தாச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. முந்திரி பாதாம் வறுத்த அதே கடாயில் நம்ம துருக்கி வச்சுருக்க பீட்ரூட்டை சேர்த்துக்கோங்க. துருகுன பீட்ரூட்டை சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேருந்து மீடியம் ஃப்ளேமுக்கு தீயை மாற்றி மாற்றி வச்சு நல்லா கிளறி விடுங்க. அப்படி கிளறி விடும் போது பீட்ரூட்டில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா விட்டு வெளியில் வரும். 2லேருந்து 3 நிமிஷம் பீட்ரூட் வதக்கி விட்டதில் தண்ணி எவ்வளோ விட்டுருக்கு பாருங்கள். இப்போ மீடியம்லேருந்து ஹை ஃப்ளேமுக்கு தீயை மாற்றி மாற்றி வச்சு இதை நல்லா வதக்கி விடுங்க. தண்ணியெலாம் நல்லா வற்றி பீட்ரூட் நல்லா சுருண்டு வர அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. பீட்ரூட்டோடைய தண்ணிலாம் நல்லா வற்றி பீட்ரூட் நல்லா சுருண்டு வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டாச்சு. இதிலேயே நம்மளுக்கு ஒரு 50% பீட்ரூட் நல்லா வெந்திருக்கும். இப்போ இதில் ஃபுல் க்ரீம் பால் நல்லா காய்ச்சி ஆற வச்சு எடுத்திருக்கேன். ஒரு 250 ml இருக்கும், அதை கடாயில் சேர்த்துக்கோங்க. பால் ஊற்றி 1 நிமிஷம் இந்த பீட்ரூட்டும் பாலும் ஒன்று சேர நல்லா கிளறி விடுங்க. பால் ஊற்றி பீட்ரூட்டை 1 நிமிஷம் நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போது மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் இந்த பீட்ரூட்டும் பாலும் ஒன்று சேர நல்லா வேக விடுங்க. 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா வேக விட்டாச்சு. இப்போ மூடியை திறந்து பார்ப்போம். பீட்ரூட்டு இந்த பாலோடு சேர்ந்து நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ மீடியம் டு ஹை ஃப்ளேம் வச்சு இந்த பாலெல்லாம் நல்லா வற்றி வர அளவுக்கு நல்லா கிளறி விடுங்க. ஊற்றின பாலெல்லாம் நல்லா வற்றி பீட்ரூட் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதில் பீட்ரூட்டே நம்மளுக்கு ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் இங்கே ஒரு 200 கிராம் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சர்க்கரையை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. சர்க்கரை மெல்ட் ஆகி அந்த பீட்ரூட்டோடைய ஒன்று சேர்ந்து வரும்போது பீட்ரூட்டோடைய ஒரிஜினல் கலர், அந்த ரெட்டிஷ் கலர் நம்மளுக்கு திரும்ப கிடைக்கும். பாருங்கள், சர்க்கரை மெல்ட் ஆக ஆக நம்மளுக்கு பீட்ரூட்டோடைய ஒரிஜினல் கலர் நம்மளுக்கு திரும்ப வருது பாருங்கள். சர்க்கரை சேர்த்து நல்லா கிளறி விட்ட பிறகு கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்க்கறனால அதோடைய ஸ்வீட்னஸ் நமக்கு நல்லா எடுத்து கொடுக்கும், அதனால் ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் பவுடரும் ஒரு பிஞ்ச் உப்பு போட்டு நல்லா கிளறி விடுங்க. நம்மளுக்கு சர்க்கரை போட்டோடனே நம்மளுக்கு பீட்ரூட் நல்லா இலகி வரும். இது நல்லா கெட்டி ஆகிறதுக்கு ஹை ஃப்ளேம் வச்சு கொஞ்சம் விட்டு விட்டு நல்லா கிளறி விடுங்க. அது நல்லா கெட்டி ஆகும். தண்ணிலாம் நல்லா வற்றி பீட்ரூட் நல்லா சுருண்டு வந்திருக்கு. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நம்ம ஆரம்பத்தில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்தோம், இப்போ 2 டேபிள் ஸ்பூன் ஆக மொத்தம் 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க பாதாம் முந்திரியை இதில் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா கிளறி விடுங்க. நம்ம ஊற்றின நெய்யெல்லாம் நல்லா உள்ளே இழுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அது நல்லா வெளியில் விடும். அப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. நம்ம ஊற்றின நெய்யெல்லாம் நல்லா வெளியில் விடுது. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப டேஸ்டான பீட்ரூட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே ஒரு லைக்கை தட்டுங்க. மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வரும் நாட்கள் இனிதே அமைய நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.